வணக்கம். இது திருமதி சசிகலா சண்முகம், ட்ரீம் ஃபேக்டரியில் இருந்து. ட்ரீம் ஃபேக்டரி உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நாங்கள் புது தலைப்பொன்றுடன் சந்திக்கவிருக்கின்றோம். அது என்னுடன் இணைந்து கொள்பவர் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், லைஃப் கோச் அண்ட் சோஷியல் ஒர்க்கர். அவ ஒரு நிறைய சோஷியல் ஒர்க் செய்திருக்கிறாங்க. வெரி டைனமிக் பர்சன். உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அம்சாலினி ரவீந்திரன். இன்றைய நாங்க அதாவது நிறைய பேரால பேசப்படும் பொருளை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஆட்டிசம் என்று சொன்னா நிறைய இப்ப இந்த நிமிஷத்துல நிறைய ஆட்டிசத்தை பத்தி தெரியாத விஷயங்கள், அதாவது மித்துகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் மேக் பண்ண போறோம். அப்ப அம்சாலினி, உங்களை பத்தி முதல்ல நீங்க அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும். நீங்களே. வணக்கம், நான் ஹம்ஷாலினி, சைக்காலஜி கவுன்சிலர், லைஃப் கோச்சா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதோட சோஷியல் ஒர்க்ஸ்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சோ இன்னைக்கு மிக முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். அதாச்சும் ஆட்டிசம். இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. சோ இந்த ஆட்டிசம் பத்தி நம்ம ஒரு நல்ல டிஸ்கஷன் செய்வோம். ஓகே அம்சாலினி, முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, ஆட்டிசம் என்ன? ஆட்டிசம் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு ஏற்படுற டெவலப்மெண்ட் டிசார்டர் தான். அதாவது எங்க மூளையில ஏற்படுற ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஒரு இஷ்யூ தான் நம்ம ஆட்டிசம் சொல்றோம். ஒரு பிள்ளை பிரெக்னன்சில ஒரு தாய் இருக்கும் போது அவங்களுக்கு சில நேரங்கள்ல அந்த பிள்ளைக்கு தொப்புள் கொடி மூலம் தான் ஆக்சிஜன் கடத்தப்படுது. சில சந்தர்ப்பங்கள்ல பிள்ளைக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கடத்தப்படாத காரணங்களால இந்த ஆட்டிசம் ஏற்படலாம். சோ அப்படி ஆட்டிசம் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு கம்யூனிகேஷன், அதாச்சும் தொடர்பாடல், அவங்க நடத்தை, அவங்களோட சோசியல் இன்டராக்ஷன்ஸ்ல பாதிப்பை ஏற்படுத்துறதா இருக்கும். இதே நாங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்றோம். சரியா? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் நாங்க ஒரு புது வேர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழுவா இருக்கிற ஒரு ஆட்டிசம் இருக்க பிள்ளைகள் நம்ம எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஒரே வகையான சிம்டம்ஸ் இருக்காது. கண்டிப்பா ஒருத்தங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் காணப்படும், இல்லாட்டி சில பேருக்கு சில சிம்டம்ஸா காணப்படும். அதனால நம்ம சொல்லிட முடியாது ஆட்டிசம் எல்லாருக்குமே ஒரே சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு. சோ இதைத்தான் நாங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்றோம். ஓகே அம்சாலினி, இப்ப நாங்க உண்மைக்குமே ஆட்டிசத்தை பத்தி நிறைய விதமான தவறான கருத்துக்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்ப எல்லாருக்கும் இது தேவையானு கேட்டா என்ன பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தேவை. அந்த தேவையானபடியாத்தான் நாங்க வியானஸ் மேக் பண்றோம். எங்களை நாடி வார பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க அம்சாலினி, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களை நாடி வார பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த ஆட்டிசத்தை பத்தி தவறான புரிதல், அல்லது ஒன்றுமில்ல, இன்னும் போனா நிறைய காலம் போனா சரியாயிடும் என்று நிறைய அவங்களா முடிவு செய்து கொள்றாங்க. இப்ப இது நாங்க இப்ப எல்லாரும் எங்களோட பாக்குறாங்க நினைக்கலாம், இது எங்களுக்கு தேவையில்லைன்னு கடந்து போகலாம். அப்படி நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இது கடந்து போக முடியுமா? இது கடந்து போக கண்டிப்பா முடியாது. பிகாஸ் இது நாம பார்த்தோம்னா, இப்ப எங்கட வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம வீட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம ஒரு சொசைட்டி அனிமலா தான் இருக்கிறோம். சோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் கூட, பக்கத்து வீட்டுல இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைல இருக்கலாம், அத நம்ம சர்க்கிள்ல யாருக்கும் கூட இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். சோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு கண்டிப்பா இந்த நம்ம சமூகத்துல ஒவ்வொருத்தரும் இந்த ஆட்டிசம் பத்தின ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே இத பற்றின ஒரு பொது அறிவு இருக்கணும். கட்டாயம் அம்சாலினி, உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கலந்துரையாடல. என்ன நாங்க நிதமும் ஒவ்வொரு விதமான பேரண்ட்ஸ் சந்திக்கின்றோம், கண்ணீரோட நிறைய பிரச்சனைகளோட சேர்ற நேரம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை ஒன்று இருக்குது. இது எப்படி கண்டறிகிறது, அதை நாங்க சொல்லுவோம். இப்ப இதை எப்படி டயக்னோசிஸ் பண்றதுன்னு சொல்லி, அப்ப உங்களுக்கு அதை பத்தியா ஒரு சிறு குறிப்பு, அதாவது எப்படி அதை டயக்னோசிஸ் பண்றது, அதை எப்படி நாங்க பிரிச்சறிகிறது, இது ஆட்டிஸ்டிக் சிம்டம்ஸா இருக்கலாம், அதை பத்தி ஒரு தெளிவா சொல்லக்கூடியதா இருந்தா சார். கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைகள் பிறந்ததுலயே பிறக்கும் போதே அழுவாங்க.
சில பேர் வந்து அழுறது இல்லை. அப்ப அதுலயே வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து ஒரு பிறக்கிற பிள்ளை வந்து அழு. பட் இந்த பிள்ளை வந்து அலையில அப்பக்கு அதுலயே வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். பட் சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, காலப்போக்கிலே வந்து அவங்க ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகளை தாண்டி வரும்போது அவங்க சரியான முறையில வந்து அந்த அபிவிருத்தி படியே நோக்கி போவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து 18 மாசங்கள்ல தான் வந்து அந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் இருக்கான்னு வந்து நம்ம தெளிவா வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு தெரியும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து வளர்ச்சி நிலை இருக்குது. பிறந்ததுல இருந்து 3 months 6 months 9 months ஒவ்வொரு படிநிலையிலும் வந்து மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு. இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் பெற்றோர்கள் ஊர்ந்து கவனிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ண கொள்ள முடியும். அந்த பிள்ளையில எதுவும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கா, இல்லாட்டி அந்த பிள்ளைல அபிவிருத்தியில வந்து ஏதோ ஒரு குறைபாடு காணப்படுதா என்றதை வந்து அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 தொடக்கம் 4 வயசு இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் ஆட்டிசம் சிம்டம்ஸ் இருக்கா இல்லையாண்டு. சோ இதுதான் வந்து மெயினா வந்து நான் டயக்னோஸ் பண்ற விதம். ஓகே. ஓ, எங்களுக்கு தரவுகள் சொல்லுது ஒவ்வொரு 36 குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைகள் வீதம் இந்த ஆட்டிசம் டிசார்டரால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி. அப்ப அது இது வந்து நாங்க உடனே கண்டுபிடிச்சா எங்களால கண்டுபிடிச்சா படிநிலைகளை அறிஞ்சு கொண்டா நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நிறைய தெரப்பிஸ் இருக்கு. இனி வரும் நாங்க கதைக்க போறோம், அதை பத்தி தான் கதைக்க போறோம். நிறைய எங்களால முன்கொண்டர முடியும், பிள்ளைகளுக்கு நிறையவே எல்லாம் செய்ய முடியும். இது வந்து பிரச்சனைக்குரிய விடயமா இருந்தாலும் அது கையாள முறையில எங்களுக்கு வித்தியாசத்தை கொண்டு வந்து பிள்ளைய சாதாரண ஒரு நிலைக்கு எங்களால கொண்டு வர முடியும் என்று எங்களுக்கு தெரியும். நான்சி, நிச்சயமா இப்ப நமக்கு தெரியும் நார்மலா வந்து ஒரு பிள்ளை வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் மற்ற பிள்ளைகளை ஒப்பிடும் போது வந்து அந்த பிள்ளைகளுக்கு சில வித்தியாசங்கள் காணப்படுதுன்னா நம்ம நிச்சயமா வந்து அந்த பிள்ளைக்கு சரியான முறையில வந்து டயக்னோசிஸ் பண்ணி அந்த பிள்ளை சரியான முறையில வந்து நம்ம வழி நடத்தி சென்றோம்னா கண்டிப்பா வந்து அந்த பிள்ளைகள் வந்து சாதாரண வாழ்க்கைக்கு வந்து மாறலாம். ஓகே அம்சி, மற்றது வந்து இது வந்து நாங்க முதல்ல கழிச்சோம் எப்படி டயக்னோசிஸ் பண்றதுன்னு அடுத்தது நாங்க பார்ப்போம். அதுல இப்ப டயக்னோசிஸ் பண்றதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா இது ஒரு பிரச்சனை இருக்குமா, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அப்ப நாங்க யோசிப்போம், இல்ல இது சாதாரணமா உண்டு. நிறைய பேரண்ட்ஸ் தாட்ஸ் இப்ப என்ன பொறுத்த மட்டும் நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் டிலே சொன்னாலும் இல்ல இல்ல இது எங்களோட ஃபேமிலியால வருது, ஹெரிடிட்டியால வருதுன்னு சொல்லி அந்த காலத்தை கடத்துறது. அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இந்த ஆட்டிஸ்டிக்கு ஸ்பெஷலா நாங்க காணக்கூடியதா இருக்கு? பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டிசம் இருக்க பிள்ளைகளுக்கு வந்து பெரும்பாலும் இருக்க சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்றது கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு நிறைய சிரமப்படுவாங்க. அது வேர்பலா இருக்கலாம், ஏதாச்சும் வாய்மொழி சரி, இல்லாட்டி வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாத்துலயும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. சோ இதுதான் வந்து முக்கியமான அறிகுறியா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து நார்மலா வந்து ஒரே விஷயத்த செய்ய மாட்டாங்க, எல்லா விஷயமும் செய்வாங்க. இப்போ ஓடுவாங்க, ஆடுவாங்க, சில பேர்ல வந்து நடந்து விளையாடுவாங்க, இல்லாட்டி எல்லா டாய்ஸையும் எடுத்து போட்டு விளையாடுவாங்க. அவங்க வந்து ஒரே டைம்ல வந்து நிறைய வேலையை செய்யக்கூடிய பிள்ளை. ஆனா வந்து இந்த ஆட்டிசம் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த வந்து திரும்ப 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 செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வட்டமா இருக்கிறாங்கன்னா வட்டத்துல வந்து ஒரு ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நடந்தா பிரச்சனை இல்லை. பட் இந்த பிள்ளை என்ன பண்ணீங்க 15-20 நிமிஷம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பாங்க ஒரே ரவுண்ட்ல. சோ இதெல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியர் தான், சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து டாய்ஸ விரும்புவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்க டாய்ஸ் கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, நார்மலான பிள்ளைகள் வந்து எல்லா டாய்ஸையும் எடுத்து விளையாட பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆட்டிசம் இருக்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து குறிப்பிட்ட பொருட்களை தான் அவங்க வந்து நாட்டம் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாய் பிடிக்குது, ஏதாச்சும் ஒரு ரெட் கலர் டாய் பிடிக்குது, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நிறம், குறிப்பிட்ட ஷேப், குறிப்பிட்ட அந்த வடிவமைப்பு இருக்கிற டாய்கள் தான் அவங்க ரொம்ப நாட்டம் இருக்கும். அது தவிர வேற எந்த டாய்ஸையும் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க, அதோடய இருப்பாங்க. அதே யாரும் எடுத்தாலும் கூட அவங்களுக்கு சரியான கோபம் வரும், ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டாய். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு சோசியல் இன்டராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப பேரண்ட்ஸோடும் சரி, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி நெய்பர்ஸ் எல்லாரோடையும் வந்து அவங்களுக்கு வந்து சோசியல் இன்டராக்ஷன் பண்ண முடியாது. இவங்க வந்து கூட தனிமையில தான் இருப்பாங்க, குறிப்பிட்ட பொருட்களை தான் விரும்பி விளையாடுவாங்க. இப்படி தனிமையை வந்து கூட விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சென்சரி சென்சிட்டிவ் சொல்லுவாங்க. அதாவது வந்து நாம ஒரு பிள்ளை அந்த பிள்ளை பேரை சொன்னா
இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம்டா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பேசாட்டி கூட வந்து வாய்மொழி மூலம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாட்டியும் சைகைகள் மூலம் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலம் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, ஆட்டிசம் இருக்க பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு வந்து சென்சரி வந்து அவ்வளவு பெருசா ஒர்க் ஆகாது. அவங்க வந்து ரொம்ப குறைவாத்தான் வந்து அவங்க ரெஸ்பான்ஸை காட்டுறதுக்கான தன்மை வந்து காணப்படும். அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஐ கண்டாக்ட். இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க இந்த ஆட்டிசம் பிள்ளை இல்ல. நார்மலா வந்து ஒரு பிள்ளை பிறந்த ஒரு 6 monthsலயே வந்து ஐ கண்டாக்ட் பண்ண தொடங்கிடும். 3 monthsலயே நார்மலா தொடங்கிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸோட ஐ கண்டாக்ட் பண்ண. பட் இந்த பிள்ளைகள் ஆட்டிசம் இருக்க பிள்ளைகள் வந்து ஐ கண்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஐ கண்டாக்ட் பண்ணி வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இப்படி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணாலே வந்து நிச்சயமா வந்து அவங்களுக்கு சரியான முறையில வந்து நம்ம வழிநடத்தலாம். ஆமா மம்சி, உண்மையா அங்கட வந்து எங்கட நாட்டு சுகாதார கட்டமைப்பு நான் உண்மையா விரும்பி சந்தோஷமா சொல்லுவேன். நல்ல கட்டமைப்பு. அரசாங்க மருத்துவத்துறையில இருந்து எங்களுக்கு கவர்மெண்ட் டெலிவரி ஆனா அதுல ஒரு ரெக்கார்ட் புக் கொண்டு கொடுப்பாங்க, மெயின்டெனன்ஸ் புக் கொண்டு. அப்ப அதுல வந்து மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த வயதுக்கு இந்த மாதத்துக்கு இந்த வேலையை இந்த பிள்ளை செய்யணும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு மீட் பை வீடு வீடா வந்து அதுகளை மார்க் பண்ணுவாங்க. கை தட்டி பார்ப்பாங்க, குப்புறப்பிள்ளை இருக்குதான்னு பார்ப்பாங்க, ஐ கண்டாக்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த நேரங்கள்ல எங்களுக்கு சில வித்தியாசங்கள், நடத்தை குறைபாடுகள், பிஹேவியரல் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தா அந்த நேரத்துல எங்களாலையும் கண்டுபிடிச்சு கொண்டு எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது எங்களை நாட்டை பொறுத்த மட்டும். ஆனா உண்டு எங்களுக்கு அதை பத்தின அவேர்னஸ் இல்லாததால நாங்க முன்கூட்டியே போய் அதுக்குரிய தீர்வுகளை தேட மாட்டோம் என்று சொல்றதால தான் இந்த அவேர்னஸ் மேக்கிங் ப்ரோக்ராமை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட நான் அடுத்த கேள்வியா கேட்கிறேன், அது வந்து எப்படி கம்யூனிகேஷனை அஃபெக்ட் பண்ணும்? ஆட்டிசம் என்று சொல்றது வந்து எப்படி கம்யூனிகேஷன்? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிள்ளை வந்து பேச தொடங்குறது வந்து ஒரு வயசு தாண்டிக்கு ஒரு 6 மாசம் தாண்டிக்கு வந்து உளறல் உளருவாங்க. அவங்களுக்கு வார்த்தைகள் சொல்ல தெரியாட்டியும் வந்து எழுத்துக்கள் சொல்ல மாட்டாங்க, உளருவாங்க. இந்த உளறல் வந்து பப்ளிக் வந்து இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் வளர வளர வந்து அவங்களுக்கு மெதுவா வந்து அந்த சின்ன சின்ன எழுத்துக்கள் அப்படி சின்ன சின்ன எழுத்துக்களை வந்து சொல்ல தொடங்குவாங்க. அதுவும் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அதுவும் வந்து காணப்படாது. அதாச்சும் வந்து அவங்களோட ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஏனென்றா வந்து அவங்களுக்கு அதுக்கான வந்து சரியான ஒரு ப்ரோசஸ் வந்து அவங்களோட மூளையில நடக்கல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ வந்து அவங்களுக்கு எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இப்ப எப்படி அவங்களுக்கு கதைக்கணும், இல்லாட்டி வந்து எப்படி லாங்குவேஜ்னா ஜஸ்ட் வந்து நம்ம பேசுறது மட்டும் இல்லாம என்னோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் எப்படி வந்து நாங்க வந்து அவங்க மத்தவங்களோட வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, இது எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து செய்யறது கஷ்டமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப அவங்க வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட ஒவ்வொரு பாடி லாங்குவேஜஸ் அவங்களுக்கு வந்து புரிஞ்சு கொள்ற தன்மை வந்து கொஞ்சம் குறைவா தான் காணப்படுது. இதுதான் வந்து அவங்க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. ஓகே அம்சி, அப்ப இது வந்து நிறைய நீங்க லாங்குவேஜ் பத்தி சொல்லி இருந்தீங்க. எங்களுக்கு தெரியும் மழலை மொழி பேசுற பிள்ளைகள் நிறைய மழலை மொழி அம்மா அப்பா என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தை பிரயோகிச்சுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்களுக்கு ஒரு இந்த வயசுல இத்தனை வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் இருக்குது. இத்தனை வார்த்தையை பேசணும், இவ்வளவு இந்த பிள்ளைகள் இதெல்லாம் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி இதுக்கு நிறைய உண்மையாவே சொல்யூஷன் இருக்கு. இனி வரும் காலங்கள்ல எங்களோட ஸ்பீச் தெரபிஸ்ட் இணைஞ்சு கொள்ள இருக்கிறாங்க. அதுக்கு நாங்க சொல்யூஷன் தாரோம் உங்களுக்கு. அடுத்ததா வந்து இது ஐ ஃபங்க்ஷன் லோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்ப அந்த ஆட்டிசத்துல நிறைய நாங்க கதைப்போம், நிறைய பேருக்கு ஐ ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது, லோ ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது. இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா கூற முடியுமா இருந்தா எல்லாருக்கும் உதவியா இருக்கும். கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹை ஃபங்க்ஷன் லோ ஃபங்க்ஷன், ஆட்டிசம் இருக்க பிள்ளைகளுக்கு வந்து சில பேர் நினைப்பாங்க வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்காது. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து லெவல் வந்து கொஞ்சம் குறைவா இருக்குமே தவிர இன்டெலிஜென்ஸ் இல்லாம இல்ல. இந்த ஹை லெவல் ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் இருக்க பிள்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தங்க நாளாந்த வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் மத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம செய்யக்கூடிய தன்மையா இருக்கும்.
அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் சரி, அவங்களோட சுத்தி இருக்கிறவங்களும் சரி, அந்த பிள்ளை டயக்னோசிஸ் பண்ணி வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ, இல்ல ட்ரைனிங்ஸ் அவங்களாவே கொடுத்து இந்த பிள்ளைய வந்து கொஞ்சம் ஊக்குவிச்சு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு ஹாப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கும். இப்ப ஹை ஃபங்க்ஷனிங்னு பாத்தீங்கன்னா வந்து ஹை ஃபங்க்ஷனிங் என்னது, அவங்க வந்து கொஞ்சம் ஓகே இந்த ஆட்டிசத்தையும் தாண்டி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்து அவங்க 4வது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனா லோ ஃபங்க்ஷனிங்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த சரியான ஒரு தேவைகள் வந்து பூர்த்தி ஆகல. இப்ப அவங்க வந்து ஆட்டிசம் இருக்குன்றாலும் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங்ஸ் இல்ல, ஒரு அவங்கள டயக்னோஸ் பண்ண இல்ல. சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அது அந்த நாள்பட்ட மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அது பின்தள்ளியே வந்து அவங்களோட ஆட்டிசம் வந்து அப்படியே அதே லெவல்ல இருந்திருக்கும். அப்பைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 4வது வாழ்க்கைகளை செஞ்சு கொள்ள முடியாது. கண்டிப்பா வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி வேணும். உதாரணத்துக்கு வந்து அவங்க ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அவங்க சாப்பிடறதா இருக்கட்டும், சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வந்து அவங்க வந்து இன்னொருத்தவங்க தங்கி இருக்கிறாங்க. இதுதான் இந்த லோ ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகே. ஓ, நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்ப நாங்க சாதாரணமா கதைக்கலாம் ஆஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி நிறைய இந்த ஆட்டிசத்துக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்கு. எங்களுக்கு தெரியாது எந்த பிரிவுல எந்த பிள்ளை எந்த மாதிரி பாதிப்படைஞ்சு இருக்குன்னு சொல்லி. அப்ப அதுக்கு கட்டாயமா ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு போய் டயக்னோசிஸ் பண்ணி ஆகணும், தீர்வுகளை தொடர்றதுக்கு. அதே மாதிரி வந்து என்ன லெவல்ல ஆட்டிசம் எஃபெக்ட் பண்ணிருக்கு. சில பேருக்கு ரொம்ப மைனர் லெவலா இருக்கலாம், சில பேருக்கு மாடரேட் லெவலா இருக்கலாம், சில பேருக்கு சிவியரா இருக்கலாம். அப்ப அதுகளுக்கு நிறைய சொல்யூஷன் தெரபிஸ் எல்லாமே இருக்குது. சரியா இனம் கண்டு கொண்டு அதுக்குரிய தீர்வை வைக்கிறது தான் எங்கட நோக்கமா இருக்குது. அப்ப இது வந்து எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், கடந்து போகாமல். அடுத்ததா வந்து ரொம்ப நன்றி அம்சி. நாங்கள் இனி வரும் எபிசோட்ஸ்ல வந்து நாங்க மிச்ச கேள்விகளுக்கு பதிலளிக்க ரெடியா இருக்கிறோம். நன்றி அம்சி. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.